அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஸ்ரீ பாகவதம் பார்த்துட்டு வரோம். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. இதில் பார்க்க போகிறது ஸ்ருதி கீதை. இந்த கீதை ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீ நாராயண மகரிஷியால் நாரத முனிவருக்கு உபதேசிக்கப்பட்டது. ஸ்ருதி கீதை அது ரொம்ப பெரிய விரிவானது, சிறப்பு மிக்கது. நம்ம இதில் ஒரு அம்சம்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சுகமுனிவர் கிருஷ்ண ஸ்ருத தேவருக்கும் பகுலேஸ்வரருக்கும் உபதேசி அனுகிரகம் செய்ததை கூறலானார். மிதிலா நகரத்தில் வாழ்ந்து வந்த சாந்தசீலரான ஸ்ருததேவர் பற்றற்று வைராக்கியத்தோட கிருஷ்ண பக்தியிலே தலைத்து கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைஞ்சு நித்திய கர்மா அனுஷ்டானங்களை செய்து கொண்டு ரொம்ப ஆனந்தமாக வாழ்ந்து வராரு. அந்நாட்டு அரசரான பகுலேஸ்வரரும் கிருஷ்ண பக்தராய் பற்றின்றி அரசை ஆண்டு வந்தார். பகுலேஸ்வரரும் ஸ்ருததேவரும் ரெண்டு பேருமே ரொம்ப நெருங்கிய பிரியமான தோழர்கள். ஒரு சமயம் அவ்விருவருக்கும் அருள் வேண்டி கிருஷ்ணன் நாரதர், வாமதேவர், வியாசர், அத்ரி, அருணர் முதலிய முனிவர்களோடு செல்ல மேற்படி இருவரும் மக்கள் புடை சூழ பூஜா திரவியங்களை கையில் ஏந்தி மகிழ்ச்சியோடு வரவேற்று உபசரித்தனர். அவர்கள் இருவருக்கும் அனுகிரகம் செய்ய எண்ணிய பகவான் 2 உருவங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் இல்லங்களில் தனித்தனியே பிரவேசித்தனர். தம்முடனே பகவான் இருப்பதாக எண்ணி இருவருமே மகிழ்ச்சியுடன் இருந்தனர். அப்போது பகுலேஸ்வரர் பகவானை தனது ரகத்தில் முனிவர்களோடு தங்கியிருந்து புனிதப்படுத்துமாறு வேண்டி துதி செய்கிறாரு. பகவானும் மிதிலாபுரி மக்களுக்கு மங்களத்தை அருளிக்கொண்டு சில காலம் அங்கேயே தங்கியிருக்கிறாரு. ஸ்ருததேவரும் அதிதிகளை நன்முறையில் உபசரித்து போற்றி வணங்கி மெய்மறந்து ஆனந்தத்தில் நர்த்தனமே செய்கிறாரு. பகவத் சரணம் அமிர்தத்தை சிரசில் தரித்து ஆனந்த கண்ணீர் பெருக்கினார். அந்த மகான்களின் கூட்டுறவு பெரிய பாக்கியம் என எண்ணி பரவசமடைந்தார். அவர் கிருஷ்ணனிடம் கூறினார், ஹே பரமபுருஷா, இணையற்ற மகிமை வாய்ந்த சத்திய சொரூபியாகிய தாங்கள் இந்த உலகை சிருஷ்டித்து திவ்ய அதிதிகளுடன் அனைத்திலும் பிரவேசித்து பரவி இருப்பதைக் கண்டு தரிசித்து நான் ஆனந்தம் அடைகிறேன். இன்று நேரில் தரிசிக்கும் பாக்கியமும் பெற்றேன் என்றால், தாயில்லம் கொண்ட பக்தர் இதயத்தொழிலும் தாங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை உத்தரவிடுங்கள் அப்படின்னு கேட்குறாரு ஸ்ருததேவர். அப்போது பகவான் ஸ்ருததேவரிடம் இந்த மாதிரி கூறுறாரு, ஸ்ருததேவா, உமது பாத துளிகளால் உலகை தூய்மையாக்கி கொண்டு என்னோடு சஞ்சரிக்கும் இந்த முனி சிரேஷ்டர்கள் உனக்கு அனுகிரகம் செய்யவே இங்கே வந்திருக்காங்க. சாதுக்கள் தமது பார்வையால் உடனே தூய்மையாகிறார்கள். தபஸ்வியாக ஞானியாகவும் திருப்தி கொண்ட அந்தணர்களோ சாலச் சிறந்தவர்கள். அந்தணர்களை ஆதரிப்பவன் என்னையே ஆராதிப்பவனாவான். பிரம்மத்தை நிரூபணம் செய்கின்ற உபனிஷத்தார்கள் முறைப்படி அங்கீகாரம் பெற்றவர்கள். பிரம்ம வித்தை அறிந்து சாரீர அபிமானத்தை விட்டு மோட்சத்தை அடைகின்றார். இது குறித்து ஒரு சமயம் நாரத முனிவருக்கு நாராயண மகரிஷிக்கும் நடந்த சம்வாதத்தை கூறுகிறேன் கேள் சொல்றாரு. பிரளய காலத்தில் ஜகம் முழுவதையும் சக்திகளோடு உபசம்ஹாரம் செய்து கொண்டு விட்டு யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்த பரமாத்மாவை பிரளயத்தின் முடிவில் ஸ்ருதிகள் பிரம்மத்தின் மகத்துவங்களை குறிப்பிடுகின்ற வாக்கியங்களால் துதிபாடி துயில் எழுப்புகின்றன. சில சமயம் பிரகிருதியுடன் சேர்ந்து மற்றும் சில சமயம் தன்னில் தானே ஆழ்ந்திருந்து பல லீலைகள் செய்கின்ற தங்களை ஸ்ருதிகள் புகழ்ந்து பாடுகின்றன. சகல யோக மக்கங்களின் பாவங்களை எல்லாம் நீக்கி அருள் செய்கின்ற பிரபு தாங்களே என்பதை அறிந்த ஞானிகள் தங்கள் திவ்ய காதாமிர்தத்தை கடலில் மூழ்கி 3 வித தாபங்களில் இருந்தும் விடுபடுகின்றனர். அருட்செல்வர்கள் தங்கள் சரண கமலங்களில் அமைக்கின்ற அம்சங்கள் ஆகிய ஞானிகள் சத் சங்கத்திலே விருப்பமுள்ள அவர்கள் வீட்டை கூட துறந்து விடுகின்றனர். உமது சிருஷ்டியான இந்த பிரபஞ்சமும் உமது சத்தால் பரவியுள்ள ஜீவஸ்வரூபமே பிரம்மமே உங்களிடம் பக்தி உள்ள மகனியர்கள் எல்லோரையும் தூய்மையாக்குகின்றனர். தாமும் மேன்மை அடைகின்றனர். பிறப்பற்றவர்களாக பிரகதி புருஷன் ஆகிய இருவர்களுக்கும் உற்பத்தி என்பதில்லை. பல நாம ரூபங்களை உடைய ஜீவர்கள் அவர்களை இழந்து பிரளய காலத்தில் உம்மிடத்திலே லயத்தில் வருகின்றனர். பரம்பொருளை உணரும் முயற்சியில் பிரம்மனிஷ்டரான குருவின் அருள் மிகவும் அவசியம். மனதை அடக்கி பகவானிடம் செலுத்த சிறந்த குருவை நாடி நல்ல முறையில் உபாசித்து அவர் அருளை பெற வேண்டும்.
பகவத் சொரூபிகளான பக்தர்கள் தங்களுடைய நற்செயல்களான மக்களையும் தீர்த்தங்களையும் பரிசுத்தம் செய்யவே சஞ்சாரிக்கின்றனர். தேஜஸ், ஐஸ்வர்யம், சத்தியம், பராக்கிரமம், ஞானம், வைராக்கியம் கொண்டு உம்மை ஆராதிப்பவனுக்கு மோட்ச சுகம் கிடைக்கிறது. இவ்வாறு ஆகாய வெளியில் சஞ்சரிப்பவர்களும் ஆதிகாலத்தில் தோன்றியவர்களான மகாத்மாக்களாகின்ற சனகாதி முனிவர்களாலும் சகல வேத புராண உபனிஷத்துக்களும் சாரமானது திரட்டி அளிக்கப்பட்டது என்று நாரத முனிவருக்கு நாராயண மகரிஷியால் கூறப்பட்டது. இதை கேட்ட தேவரிஷி மிக்க திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைந்தார். நாராயண ரிஷியை வணங்கி துதித்தார். சகல பிராணிகளின் பிறவிப்பிணியை போக்கி அருள் செய்யவே மனதை கவர்கின்ற மங்கள வடிவங்களை தரிக்கின்ற பரிசுத்தமான கீர்த்தியுடைய ஸ்ரீ கிருஷ்ண பகவானை நமஸ்கரிக்கிறேன் என்று துதித்து வணங்கி நாராயண ரிஷியிடம் விடை பெற்று கொண்டு வியாசர் ஆசிரமத்துக்கு சென்றார். பரபிரம்மம் குறிப்பிட முடியாத வஸ்துவாகவும் நிர்குணமாகவும் இருந்த போதிலும் வேதங்களால் நிரூபணம் செய்யப்பட்டது என்பதை அறிவாயாக என்று கூறி பரபிரம்மத்தை துதி செய்து தியானிக்கலானார். அடுத்த ஒரு பதிவில் நிருகன் இஷ்வாகின் மகன் பற்றியும் அவனோட கொடையை பற்றியும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹரே ராம ஹரே